ஹாய், ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம மூடாக்கு வந்து எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மல்ச்சிங் எப்படி போடுறது, அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறப்ப நம்ம செடிகளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நான் இந்த தொட்டியில் வந்து வேப்பிலை வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து ஒரு வீட்டு வாசலில் வந்து நல்ல பெரிய வேப்ப மரம் இருந்துச்சுங்க. அங்கேருந்து நிறைய இலைகள் வந்து கொட்டிகிட்டு இருந்ததா. அதுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க, அந்த இலைகள்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணி வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 4 பேக்கில் வந்து நல்லா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த தொட்டிக்கெலாம் நாங்கள் போட்டுக்கிறோம். அப்புறம் இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா தக்காளி, டொமேட்டோ பிளான்ட்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. இப்போ அதெல்லாம் காலி பண்ணிவிட்டு இதுலேயே நிறைய உரம்லாம் போட்டிருக்கோம். தேவையான உரங்கள்லாம் கொடுத்துட்டு அதுலேயும் இந்த மாதிரி வேப்பிலெல்லாம் போட்டுக்கிறோம். இந்த வேப்பிலை வந்து நல்லா நம்ம தண்ணி தெளிக்க நல்லா மக்கி நம்மளுக்கு அதுவே ஒரு இலை மக்கு உரமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே நல்ல ஃபெர்டிலைசராக இருக்கும் நம்மளுக்கு செடிங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பூச்சி தாக்குதலும் இல்லாமல் செடிகள் வந்து க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வேர்ப்புழு தாக்குதல் இல்லாமல் நல்லாயிருக்கும். பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும். நம்மளுக்கு வேப்பிலையை வந்து தண்ணியில் நம்ம அரைச்சி தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது அது நல்ல பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுடலாம். தண்ணி எல்லாத்துக்கும் தெளித்து விட்டுட்டு மூடை போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நம்ம புளிச்ச மோர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 3 நாள் புளிச்ச மோரில் வந்து நிறைய தண்ணி கலந்துட்டு அதையும் நல்லா தெளித்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக நம்ம புளிச்ச மோர் தெளிக்க நல்லா இலைகள் வந்து நல்லா மக்கிடுங்க. இலைகள் வந்து மக்கிட்டு நம்மளுக்கு அதுவே ஒரு உரமாக கிடைக்கும். அப்புறம் இந்த களைச்செடிகள் வருது பார்த்திங்களா, சுற்றி நம்ம ஒரு செடி வைக்கிறோம்னு வைங்க, அதை சுற்றி நம்மளுக்கு களைச்செடிகள் வருதுல்ல, அது வந்து அந்த செடியில் உள்ள சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நம்ம களைச்செடி வருது. அந்த களைச்செடி எடுத்து வேஸ்ட்டாக போடாமல் நம்ம வந்து அதுலேயே மூடாக்க போட்டு விட்டோம்னா அதுவும் அப்படியே காஞ்சி நம்மளுக்கு தண்ணி கொடுக்க அதுவும் ஒரு இலை மக்குப்புறமாக நம்மளுக்கு வந்து செடிங்களுக்கு கிடச்சிட்ருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் செடி பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நாட்டு மாதுளம்பழம். மாதுளம் செடி வந்து நாங்கள் சீட்ஸ்லேருந்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீட்ஸ் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதுளம்பழத்தை வந்து அதோட சீட்ஸ்லாம் போட்டு அதுலேருந்து எடுத்து வச்சது தான் எல்லாமே. போன வருஷமே நான் போட்டிருப்பேன் பாருங்கள். நான் வந்து 1 இயர் ஆகிறதுக்கு முன்னாடியே 10 மாதத்துல நான் வந்து மாதுளம்பழம் வந்து காய்க்க வச்சுட்டேன். நிறைய ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து அது வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. காய்க்க வச்சு நிறைய காய்ச்சிதுங்க. இதுவும் சரி, அந்த இன்னொரு மாதுளம்பழம் இருக்கு பாருங்க, சிவப்பு மாதுளை, அதுவுமே நிறைய காய்ச்சிது. ஆனால் எல்லாமே அணில், குருவி அந்த மாதிரி தாங்க சாப்பிடுது. இது வரைக்கும் நான் ஒன்று கூட எடுக்கவே இல்லை. அதுக்காக நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன், நிறைய அணில் தொல்லை இருக்குங்க. அதனால் சீடு கட்டி பார்க்கலாம்னு சொல்லி சீடி கட்டி விட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து வலையெல்லாம் கட்டி விட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. கவர் போட்டோம்னு வைங்க, கவர் போட்டோம்னா அந்த இது வந்து அப்படியே அழுகி வந்துடுது. இப்போ கவர் போட்டுச்சுங்க பாருங்கள், இது வந்து அந்த தண்டுலேயே வந்து அழுகிடுது. கவர் போட்ட வரைக்கும் இந்த தண்டில் அழுகி நம்மளுக்கு அப்படியே கீழே வந்து விழுந்துடுது. அதனால் இப்போ கவரை நான் எடுத்துட போகிறேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு மாதுளம்பழம், அதையும் எடுத்துடுறேன். இப்போ வந்து சீடி கட்டி விட்டுருக்கேன். அதுக்காக தான் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பார்க்கலாம், சீடிக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இதுக்குன்னு. இங்கே பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிலாம் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதெல்லாம் பறிச்சுக்கலாம் கொஞ்சம். அதுக்கு பின்னாடி வந்து மதுரை மல்லி இருக்குங்க, அதுவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மதுரை மல்லி வந்து நம்மளுக்கு வின்டர் சீசன்லேருந்தே பூக்க ஆரம்பிச்சிருது. எப்போவுமே பூத்துட்டு தான் இருக்குது. அந்த சைடு வந்து குண்டு மல்லி இருக்குது, குண்டு மல்லியுமே நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கேருந்து இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து சிவப்பு மாதுளை இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவுமே விதையிலேருந்து சீட்ஸ்லேருந்து வளர்த்தது தான். நிறைய வளர்த்து எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கே ஒரு சின்ன இடம் இருக்குது, அங்கேயும் கொண்டு வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 2 காய் பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து நான் முட்டை கரைசல் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன் பார்த்திங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தாங்க நிறைய காய் பிடிக்க ஆரம்பிச்சிது. கத்திரிக்காயிலையும் நிறைய கொத்தாக நிறைய காய்க்க ஆரம்பிச்சிது. பூக்களும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிது. வாழைப்பழ தோல் கரைசலும் கொடுத்தேன், முட்டை கரைசலும் கொடுத்தேங்க. 2க்குமே நல்லா சூப்பராக. இங்கே பாருங்கள், சப்போட்டாலாம் நல்லா கொத்தாக பழம் வச்சுருக்கு. அடிக்கடி இந்த வந்து வாழைப்பழ கரைசலும் இந்த முட்டை கரைசலும்
நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது நிறைய காய் பிடிக்குதுங்க. நல்லா பழமும் நல்லா பெருசு பெருசாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து 1 லிட்டர் வாட்டர் கேன் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம். காயலாங்கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வாங்கிட்டு வந்து இதில் வந்து 2 சைடும் குச்சி கட்டிக்கிடணும். நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன குச்சியாக கட்டிட்டோம். நீங்கள் வந்து நல்ல பெரிய சைஸ் குச்சியாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இப்போ வந்து அதில் சின்னதாக அந்த மூடியில் வந்து ஒரு சின்னதாக ஹோல் போடுங்க. ஒரு காம்பஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதை வந்து மூடி வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிவிட்டு கவுத்தி வச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டுருக்கும். நம்ம வேர்க்கிட்ட வைக்கலாம் அந்த மாதிரி. ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து செடிகள் வந்து காயாமல் அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்குங்க தண்ணி வந்து. அப்படியே ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நம்ம ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும். இங்கே வந்து தக்காளி செடி இருக்குங்க. தக்காளி செடி தான் நான் இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெயிலில் ரொம்ப மொட்டை வெயிலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் கேன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும் ரிசல்ட் வந்து. நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்க செடிங்க வந்து. எங்கள் பக்கத்து வீட்லேயும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் இருக்குது. அப்புறம் கொய்யா வந்து ஒட்டு கொய்யா வச்சுருந்தோம். அதுவுமே பிஞ்சு பிடிச்சிருக்கு நல்லா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து செவ்வாழை, அதுக்குமே வச்சுருக்கோம். அந்த மாதிரி வாட்டர் கேன் வந்து வச்சோம். அப்புறம் இங்கே வந்து மிளகா நாற்றுலாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மாங்காய் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆல் சீசன் மேங்கோ. அது வந்து வெயிலில் கருகிட்டு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். ஷேட் நெட்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் தொட்டியில் இருக்கிற பச்சை மிளகா நாற்று எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது. அப்புறம் பெரிய இந்த செடியும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.